இந்தியால இருக்கக்கூடிய தூய்மையான நகரங்களோட பட்டியல்ல தொடர்ந்து 7 வருடமா மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த இந்தூர் நகரம் தான் முதல் இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான நகரம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல கடந்த ஒரு வார காலமா 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மாசடைந்த குடிநீரை அரசாங்கம் விநியோகம் பண்ணதுனால. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகிரத்பூரா அப்படிங்கிற இடத்துல ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி மாதிரியான தொற்றுகள் ஏற்படுது. உடனடியா அவங்க மருத்துவமனைக்கு போய் அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு சிலர் அப்பவே அங்க உயிரிழந்துடுறாங்க. கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு 5 மாத பச்சிளம் குழந்தை உட்பட. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நாட்களாகவே அந்த பகுதியில துர்நாற்றம் வீசுற அளவுக்கான ஒரு மாசடைந்த தண்ணீரை தான் அந்த அரசாங்கம் விநியோகிச்சிருக்காங்க. அதைத்தான் மக்களும் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பலமுறை அந்த மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும், புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்ல அப்படின்னு அவங்க இப்பவும் ஊடகங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த 11 அப்படிங்கிறதே ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் செய்தியாளர்கள். கிட்டத்தட்ட இங்க 15ற்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது தான் 11 அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 11 மாத குழந்தையும் இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காங்க. 1000த்திற்கும் மேற்பட்டவங்க உடல்நலக் குறைவால இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில தெரிய வந்து சமூக வலைதளங்கள்ல பரவுனதுக்கு பிறகு அந்த மாநிலத்தினுடைய பாஜக அமைச்சர் கைலாஷ் விஜய்வர்கியா அங்க போயிருக்காரு. போன இடத்துல அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அவர்கிட்ட இந்த தண்ணி மாசடைந்ததா இருக்கு, இதனால மக்கள் எவ்வளவோ பாதிக்கப்படுறாங்க, மத்திய பிரதேசத்துல இது இப்போ ஒன்றும் நடக்கல, நீண்ட காலமா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனா அதற்கு அந்த பாஜக அமைச்சர் சொன்ன அந்த பதில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க சர்ச்சைக்குரிய வகையில பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த செய்தியாளரை பார்த்து நீங்க முட்டாள்தனமான கேள்விகளை கேட்குறீங்க அப்படின்னு ரொம்பவே தகாத வார்த்தைகளை சொல்லி அவரை திட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஊஞ்சல்ல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டே அதை போட்டோ வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல போடுறாரு. இது எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நடந்த அந்த சம்பவங்கள். இது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாஜக அமைச்சர் கைலாஷ் விஜய்வர்கியா செய்தியாளர்கள் கிட்ட பாதிக்கப்பட்டவங்களினுடைய மருத்துவ செலவை நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மருத்துவமனைகள்ல பாதி மருத்துவமனைகள் நீங்க பணத்தை கட்டினா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இதையும் அந்த மக்கள் குற்றச்சாட்டுகளா ஊடகங்கள் கிட்ட இப்ப முன்வைக்கிறாங்க. சரி, இப்படி பிரச்சனை நடந்துருச்சு, இதற்கு பிறகாவது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப வரைக்குமே துர்நாற்றம் வீசக்கூடிய அதே தண்ணீர் தான் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணீரை தான் மக்களும் குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த 11 பேர்ல இறந்து போன ஒரு 5 மாச குழந்தைய பத்தி சொன்னோம்ல, அந்த குழந்தை பால்ல தண்ணீர் கலந்து காய்ச்சி குடிச்சதுனால ஏற்பட்ட தொற்றால உயிரிழந்திருக்கு. இது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். இந்த 11 மாத குழந்தையுமே இன்னைக்கு உயிருக்கு போராடுற நிலைமையில தான் இருக்கு. நாளைக்கு அந்த குழந்தை இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது. இப்படி நாட்டினுடைய ஒரு தூய்மையான ஒரு நகரம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா இதுதான் மத்திய பிரதேசத்துல முதல் தடவை நடக்கிற பிரச்சனையான்னு கேட்டா கிடையாது. இதே இந்தூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட இந்தூர் மாவட்டம் உட்பட 200 நகரங்கள்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் குடிநீர்களா இருக்கிறதுக்கு தகுதியற்ற நீர்கள் தான் இருக்கு அப்படின்னு 2022-23 ஒன்றிய சுகாதார அமைச்சகமே அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2025 ஜூலை மாசத்துல வெளியிட்ட அறிக்கையில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்தூருக்கு உட்பட்ட பகுதிகளில் கூட மக்கள் குடிக்கிறதுக்கான குடிநீர் அப்படிங்கிறது ஒரு நல்ல குடிநீரே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்ல இருக்கக்கூடிய குடிநீர் எல்லாமே மாசடைந்ததா இருக்கு அப்படின்னு அவங்களும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி வெறும் உடல்நல பிரச்சனைகளும் இந்த தண்ணி மாசுபட்டிருக்கு அப்படிங்கிற அறிக்கைகள் மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இதே தண்ணி மாசுனால உயிரிழப்புகளும் மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு. கடந்த 2023 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 மாவட்டங்கள்ல இந்த தண்ணி மாசுனால குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 2022 அலிராஜ்பூர் ஜபுவா அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதே தண்ணீர் மாசுனால கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமா 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா உயிரிழப்புகள் இதுக்கும் மேலதான் இருந்திருக்கும் அப்படின்னு ஆர்வலர்கள் சொல்றாங்க. இப்படி இந்த உயிரிழப்புகள் மட்டும் இல்லாம நீண்ட காலமா அங்க இருக்கக்கூடிய அந்த மாசடைந்த தண்ணீரை குடிக்கிறதுனால பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்படி கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே 20-25 பேர் இந்த தண்ணி மாசுனாலேயே உயிரிழந்திருக்கிறதா அறிக்கைகள்லாம் சொல்லுது. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தூய்மையான நகரங்களோட பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்தோட உண்மையான நிலைமை. அப்ப அடுத்தடுத்த பட்டியல் இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நகரங்களினுடைய நிலைமை இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கும். அந்த பட்டியல்லையே இல்லாம இருக்கக்கூடிய பகுதிகளோட நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கும்.
பொதுவாகவே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாசில்லாத தூய்மையான குடிநீரை கொடுக்கறது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை ஒவ்வொரு அரசாங்கங்களும், மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அரசாங்கங்களும் அதை கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஒருவேளை தெரியாம ஏதோ தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதற்கு பிறகாவது அதற்கு பொறுப்பேற்றுக்கிட்டு சரி செய்யணும். ஆனா மத்திய பிரதேசத்தை ஆளக்கூடிய பாஜக அரசாங்கமோ இல்ல ஒன்றிய அரசாங்கமோ இப்ப வரைக்கும் இதுக்கான எந்த பொறுப்புமே ஏத்துக்கல. இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த நிமிஷம் வரைக்கும் எடுக்கல. அந்த மக்கள் இப்ப வரைக்கும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடக்கிறது அப்படிங்கிறது இது 2வது முறை தான். இதற்கு முன்னாடி கடந்த அக்டோபர் மாதத்திலேயே கலப்படமான இருமல் மருந்தை குடிச்சு கிட்டத்தட்ட 24 குழந்தைகள் அநியாயமா உயிரிழந்தாங்க. பல குழந்தைகளுக்கு கண் பார்வையே இதனால போயிருச்சு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி தீபாவளி சமயங்கள்ல கூட இந்த கார்பைட் கண் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான குழந்தைகளினுடைய கண் பார்வை பறிபோறதை நம்ம பார்த்தோம். அதுக்குமே சரியான கண்காணிப்பு நடவடிக்கைகள் இல்லாததுதான் காரணம் அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்படி அரசாங்கங்கள் மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம ரொம்ப மெத்தன போக்கா செயல்படுறதன் காரணமா சரியான கண்காணிப்பு இல்ல, நடவடிக்கைகள் இல்ல, அடிப்படை தேவைகளை மக்களுக்கு செஞ்சு கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் செய்யறதுனால அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் மேலும் மேலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.